ஹலோ குட்டீஸ். கூடவே உட்கார்ந்திருக்கிற அப்பா அம்மாக்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். நம்மளோட இந்த கியூட்டான கதை பகுதிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அப்படியே அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் அரசரை பற்றியும் அவரோட அரசவையில இருந்த ஒரு உண்மையான வைரம் பற்றியும் தான் கேட்க போறோம். ரெடியா? சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப பளபளப்பான பொருள் எது? குட்டீஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராத்திரி வானத்துல மினுமினுக்கும் நட்சத்திரமா, இல்ல வீட்ல அம்மா வச்சிருக்கிற பளபளப்பான பாத்திரமா, அதுவும் இல்லனா யாராவது போட்டிருக்கிற தங்க நகையா? சரி, உங்க பதில அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நாம அதை விட ரொம்ப பளபளப்பான ஸ்பெஷலான ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மாமன்னர் அக்பர் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவரோட அரசவை பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா அவ்ளோ அழகா இருக்கும். ஒரு நாள் அந்த அரசவைக்கு ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு தூதர், அதாவது ஒரு கெஸ்ட் வந்திருந்தார். அவர் சும்மா வரலங்க, ஒரு செம்ம சுவாரஸ்யமான செய்தியோட வந்திருந்தார். வந்தவரு அரசர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? ராஜா, எங்க ஊர்ல சில ஸ்பெஷலான ஆட்கள் இருக்காங்க. அவங்களால சாதாரண இரும்பையோ பித்தளையோ கூட அப்படியே தகதகக்கிற தங்கமா மாத்த முடியும் அப்படின்னு சொன்னார். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சாதாரண ஒரு பொருளை பளபளக்கிற தங்கமா மாத்துறதுன்னா அது எவ்ளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம சாதாரண பித்தளைக்கும் ஒரிஜினல் தங்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய சில ஸ்பெஷலான கற்கள் தங்கிட்டு இருக்கிறதாவும் அந்த தூதர் சொன்னார். அந்த கல்லை வச்சு எது நிஜமான தங்கம், எது சாதாரண பித்தளை அப்படின்றத சுலபமா கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. மாமன்னர் அக்பர் ஒரு பெரிய ராஜா இல்லையா? அந்த தூதர் அக்பர் கிட்ட, உங்ககிட்டயும் இந்த மாதிரி தங்கம் கண்டுபிடிக்கிற பளபளப்பான கல் இருக்கா அப்படின்னு கேட்டார். குட்டீஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அக்பர் கிட்ட அப்படி ஒரு கல் இருந்திருக்குமா? ஒருவேளை இருந்திருந்தா அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு அக்பர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியே லேசா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப பெருமையா ஒரு பதில் சொன்னார். என்கிட்ட அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அந்த தூதருக்கு ஒரே ஆச்சரியம். தங்கத்தை கண்டுபிடிக்கிற கல்லை விட ஸ்பெஷலான ஒன்னு இந்த உலகத்துல என்னவா இருக்க முடியும்? மாமன்னர் அக்பர் தொடர்ந்து பேசினர். என்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷலான வைரம் வெறும் பித்தளைக்கும் தங்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் கண்டுபிடிக்காது, அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வச்சார். அது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம்? அந்த ஆச்சரியமான பதில் என்ன தெரியுமா? அக்பர் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் வைரம் நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்கக்கூடியதான். நிஜமாவே இது அந்த தங்கக்கல்லை விட ரொம்பவே ஸ்பெஷல் தானே? எது நல்லது எது கெட்டதுன்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். இத கேட்டதும் அந்த தூதருக்கு அந்த ஆச்சரியமான வைரத்தை எப்படியாவது பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு. நான் அந்த வைரத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். உடனே அக்பர், கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எந்த ஒரு பளபளப்பான கல்லையும் தேடி போகல. பதிலா தன் பக்கத்திலேயே இருந்த தன்னோட நெருங்கிய நண்பர் பீர்பால கை காட்டினார். அட, அந்த விலை மதிப்பற்ற வைரம் எந்த ஒரு கல்லும் கிடையாது, அது ஒரு மனிதர். அவர்தான் பீர்பால். பீர்பால் ஏன் ஒரு வைரம்னு அக்பர் ரொம்ப அழகா விளக்கினார். பீர்பால் கெட்டவங்களுக்கு நடுவுல இருக்கிற நல்லவங்கள கரெக்டா கண்டுபிடிக்கக்கூடியவர். நிறைய பேரோட கஷ்டங்களை தீர்த்து வச்சிருக்கார். எத்தனையோ அப்பாவி மக்களை காப்பாத்திருக்கார். அவர் ரொம்ப அன்பானவர், செம்ம புத்திசாலி. அது மட்டும் இல்லாம ரொம்ப சிம்பிளான ஆளு. இதனாலதான் அவர் ஒரு உண்மையான வைரம். குட்டீஸ், இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வைரம் அப்படிங்கிறது வெறும் கடைகள்ல விக்கிற பளபளப்பான கல் மட்டும் கிடையாது. மத்தவங்களுக்கு உதவி செய்யற, இரக்கமோ அன்பும் நிறைஞ்ச நல்ல புத்திசாலியான ஒரு மனிதரை தான் நாம உண்மையான வைரம்னு சொல்லணும். பீர்பால் அப்படிதான் இருந்தார். அக்பர் சொன்னதை கேட்டதும் அந்த தூதருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நாங்களும் பீர்பாலை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர் உண்மையிலே எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த விலைமதிப்பற்ற வைரம்தான். அவரை போல ஒருத்தர் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு மனசார ஒத்துக்கிட்டார். வந்த விருந்தினர் தன் நண்பரான பீர்பால பத்தி இவ்ளோ அழகா பாராட்டி பேசினதை கேட்டதும் அக்பருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த சந்தோஷத்துல அக்பர் அவருக்கு நிறைய அழகான ஸ்பெஷலான பரிசுகளை கொடுத்து அவரை தன் நாட்டுக்கு ரொம்ப அன்போட வழி அனுப்பி வச்சார். இது அக்பரோட நல்ல குணத்தை காட்டுது இல்லையா? சரி, இந்த அழகான கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? ஒரு மனிதனோட அன்பும் நற்குணமும் தான் பளபளப்பான தங்கத்தை விட ரொம்ப சிறந்தது.
நம்ம கிட்ட எவ்ளோ தங்கம் காசு பணம் இருக்குங்கறத விட நம்ம மத்தவங்க கிட்ட எவ்ளோ அன்பா இருக்கோம் அப்படிங்கறது தான் நம்மை ஒரு உண்மையான வைரமா மாத்துது. இப்போ உங்களுக்கான நேரம். நீங்க இன்னைக்கு எப்படி ஒரு அன்பான வைரமா இருக்க போறீங்க? அம்மாவுக்கு சின்ன சின்ன வீட்டு வேலைகள்ல உதவி செய்ய போறீங்களா? இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அன்பா விளையாட போறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்களும் பீர்பால போல ஒரு சிறந்த வைரமா மாற என்னோட வாழ்த்துக்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கலாம். பாய்.